வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் எல்லாரும் உட்காந்து பட்ஜெட் போட்டுட்டு இருக்காங்க. செலவு போக 35,000 ரூபாய் இருக்கு. என்ன வாங்கலான்னு யோசிச்சு டிவி வாங்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுதான் பல்லவனோட ரொம்ப ஆசைன்னு எல்லாருமே அதுக்கே ஒத்துக்கிறாங்க. இந்த ஃபீல் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏதோ சம்பாதிச்சோம், ஏதோ செலவு பண்ணினோம், ஏதோ சாப்பிட்டோம், வாழ்ந்தோங்கிறது போய் ஒரு பிளானிங்ல வந்திருக்குது. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னும் 2 வருஷத்துல இந்த வீடே மாறிட போகுதுன்னு சோழன் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அப்படின்னு நிலாவும் தலையாட்ட ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல அப்படின்னு சோழன் முறுக்க சாப்பிட்டுக்கிட்டே கேட்க நிலாவும் ஆமா நல்லா இருக்கும்ன்றாங்க. சோழன் அப்படியே கொஞ்சம் தயங்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே அப்புறம் நமக்கு கூட அப்படியே அப்படின்னு அவர் இழுத்துட்டு இருக்க என்ன நமக்கும் ஒரு அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அவரு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு விரல கடிக்கிறதுக்கு பதிலா முறுக்க கடிச்சுக்கிட்டு நமக்கு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல ஐய ஆசைதான் அப்படின்னு நிலா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க இவர் கொஞ்சம் திகச்சு போய் பார்க்குறாரு. ஏன் உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க முதல்ல வீட்டை சரி பண்ணணும் சோழன், அப்புறம் அதை பற்றிலாம் யோசிக்கலான்னு நிலா சொல்ல இருக்கோ இல்லையோ ஒரு குட்டி நிலாவோ இல்லை ஒரு குட்டி சோழனோ வர்ற மாதிரி நினைச்சு பார்க்கறது நல்லா தானே இருக்குங்கிறாரு சோழன். நிலா ஒரு முறை முறைச்சிட்டு முறுக்க மென்னுக்கிட்டு இருக்க நான் இப்போ சொல்றதெல்லாம் நடந்துட்டா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்லங்கிறாரு சோழன். நிலா அவரையே பார்த்துட்டு இருக்க நிலா முன்னெல்லாம் எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்காது. அண்ணன் எல்லாம் பாவம், சமைக்கிறது வேலைக்கு போறது அதால முடிஞ்சது எல்லாம் செய்யும். பல்லவன் வருவான் போவான் வருவான் போவான். பாண்டி எல்லாம் கேட்கவே வேண்டாம். பாதி நேரம் கடை கடை கடைன்னு கடையிலேயே தான் இருப்பான். எங்க யாருக்குமே வீட்டுக்கு வர்றதுல இஷ்டமே இருக்காது. என்னடா வந்துட்டோமேன்னு அப்படியே இருப்போம். இப்பெல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு செல்லம்மா கையை நீட்டி நிலாவோட கன்னத்தை கிள்றாரு. நிலாவும் ஒரு மென்மையான சிரிப்போட சிரிச்சிட்டு இருக்காங்க. நிலா கையில இருந்த முறுக்க முடிச்சுட்டு அடுத்த முறுக்க எடுக்கிறதுக்கு கையை நீட்டுறாங்க. உடனே சோழன் அந்த பாக்கெட்டை பின்னுக்கு இழுத்துக்கிட்டு என்ன நான் ரொம்ப ஃபீலிங்காக பேசிட்டு இருக்கேன், நீ முறுக்க எடுக்கிற அப்படின்னு கேட்க நிலாவும் முகத்த ஒரு மாதிரி வச்சுட்டு நல்லா இருந்துச்சு, சரி வேண்டான்னு விடுங்க நான் எடுக்கலன்றாங்க. என்ன நிலா இதுக்கு போய் இந்தா நிலா அப்படின்னு கொஞ்சம் பக்கமாக வந்து உட்காந்து நீட்டுறாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிலா கொஞ்சமா கோவிச்சிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. அட பரவாயில்ல இந்தா எடுத்துக்கோன்னு இன்னும் கொஞ்சம் பக்கமா வந்து நீட்டுறாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிலா இன்னும் கொஞ்சம் முறுக்கிக்க அட எடுத்துக்கோ நிலா அப்படின்னு சோழன் சொல்ல திட்டுனீங்கன்றாங்க நிலா. ஹேய் நான் எப்ப திட்டுனேங்கிறாரு அவரு. பின்ன பேசிட்டு இருக்கும் போதே நான் முறுக்கு எடுத்தேன்னு சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க ஆமா நீ அப்படிதானே பண்ணன அப்படின்னு சோழன் சொல்ல இல்ல எனக்கு வேண்டான்றாங்க நிலா. முறுக்க விட நிலா தான் ரொம்ப முருகலா இருக்காங்க. ஏய் பரவாயில்ல இந்தா சாப்பிடுன்னு ஒன்னு எடுத்து நீட்டுறாரு. நிலா தலையை கொஞ்சம் பின்னுக்கு இழுத்துட்டு வேண்டான்றாங்க. அட சாப்பிடுன்னு சொல்றேன்ல இந்தான்னு நீட்டுறாரு. வேணா அப்படின்னு ரொம்பவே முறுக்குறாங்க நிலா. இப்ப நீ சாப்பிடலன்னா நான் கிச்சு கிச்சு பண்ணுவேன் சரியா அப்படின்னு சோழன் கேட்க பரவாயில்லங்கிறாங்க நிலா. அவருக்கு ஆச்சரியமா போயிடுது. பரவாயில்லையா அப்ப சரி அப்படிங்கிற சோழன் முறுக்க அவங்க வாய்க்கிட்ட நீட்டிட்டு கிச்சு 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 கிச்சுன்னு கிச்சு கிச்சு பண்றாரு. சோழன் 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 விடுங்க அப்படின்னு நிலா துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. முடியாது முடியாது அப்படின்னு அவரு கிச்சு கிச்சு பண்ண இவங்க ரொம்ப துள்ளி குதிக்கிறாங்க. இந்தா இந்த முறுக்க சாப்பிடு அப்படின்னு சொல்ல சரி 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 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு முறுக்க கையில வாங்கிக்கிறாங்க நிலா. இந்த விளையாட்டு சோழனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுங்கிறாரு. நிலாவும் ஒரு சின்ன வெக்க புன்னகையோட அவரை பார்த்துட்டு சாப்பிடுறாங்க. ரூம்குள்ள இருக்க சேரன் சந்தா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. சந்தா அதே மரத்தடியில உட்கார்ந்து இருக்காங்க. இங்க எல்லாரும் இப்பதான்ப்பா தோசை சாப்பிட்டோம் அங்க அப்படின்னு சேரன் கேட்க போகான்றாங்க அவங்க. போகாவா அப்படின்னா அப்படிங்கிறாரு சேரன். கொஞ்சம் யோசிக்கிற சந்தா அது அவள் ஹேனா அப்படின்னு அவங்க சொல்ல ஓ அவள் வச்சு பண்றதான்னு கேக்குறாரு அவரு. அப்படின்னு சந்தா தலையாட்ட சரிப்பா எனக்கு இப்பெல்லாம் வீட்டுல வேலையே இருக்கிறது இல்ல. நிலா தம்பிங்க எல்லாரையும் ஹெல்ப் பண்ண வைக்குது. வீட்டை அப்படியே வேற மாதிரி மாத்தணும்னு நினைக்குது. புதுசா வேற பொருள் எல்லாம் கூட வாங்கணும்னு சொல்லி இருக்கு. அதனால அப்படியே ஒவ்வொன்னா வாங்க போறோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு சேரன். சந்தாவும் ஒரு சின்ன புன்னகையோட ஓகே ஓகேன்னு தலையை ஆட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நிலா சொன்னுச்சு
நான் இந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரிலாம் எல்லா பொண்ணுங்களும் இருக்க மாட்டாங்க. சந்தா கல்யாணம் ஆகி வர்றதுக்குள்ள டிவி வாங்கணும், சந்தாவோட சொந்தக்காரங்கெல்லாம் வந்தா உட்கார்றதுக்கு சோஃபா வாங்கணும், அவங்கள நல்ல மரியாதையாக நடத்தணும்னு சொல்லுச்சு. இப்படிலாம் பயங்கரமாக பேசிட்டு இருந்துச்சு அப்படின்னு சேரன் ஒன்று விடாமல் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க சந்தா சின்ன சிரிப்போட சரி சரின்னு தலையாட்டுறாங்க. என்ன, நான் மட்டும் கதையாக சொல்லிட்டு இருக்கிறேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சேரன் கேட்க அப்படின்னு யோசிக்கிறாங்க சந்தா. ஏதாவது பேசு, ஏதாவது சொல்லுங்கிறாரு அவரு. இன்னைக்கு அவர் வந்தாருன்றாங்க சந்தா. யாரு அப்படின்னு சேரன் கேட்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார்ல மேரே மாமா ஆயத்தி அப்படின்னு சந்தா சொல்ல, ஓ உன்னை ஏதாவது சொன்னாங்களான்னு சேரன் கேட்குறாரு. இல்லை இல்லை, அவருக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு, அதனால ராமேஸ்வரத்துக்கு எல்லாரும் கோவிலில் சாமி கும்பிட போகிறாங்க, இஸ்கே பாத் ராமேஸ்வரம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ, எல்லாரும் ராமேஸ்வரம் வர்றீங்களா? இதை தானே நீ என்கிட்ட முதல்ல சொல்லி இருக்கணும், நீங்கள் உடனே கிளம்புறீங்களான்னு பரபரப்பாக கேட்குறாரு சேரன். இன்னைக்கு தான் வந்து சொன்னாங்க. அபி ஜானே கேலியே பேக் கர்னா சாயே அப்படின்னு சந்தா சொல்லிட்டு இருக்காங்க. சேரன் உடனே ரொம்ப பரபரப்பாகி, சந்தா நீ பீகார்ல இருந்தாதான் என்னால் உன்னை வந்து பார்க்க முடியாது, நீ தான் இப்போ ராமேஸ்வரம் வரேன்னு சொல்றல்ல, நான் வந்து உன்னை பார்க்குறேன்றாரு சேரன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அங்கே வர வேண்டான்றாங்க சந்தா. அங்கே கண்டிப்பாக பார்க்க முடியாது, வர வேணான்றாங்க சந்தா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு சந்தா அப்படின்னு சேரன் சொல்ல, எனக்கும் தான் பார்க்கணுன்னு இருக்கு, ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துடும், அதனால வேண்டாம் அப்படின்னு சந்தா சொல்ல, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் நான் வரேங்கிறாரு சேரன். நகி அது வந்து அப்படின்னு சந்தா சொல்லிட்டு இருக்கும்போதே, ஏய் சந்தா அப்படின்னு யாரோ ஒரு மேல் வாய்ஸ் கேட்குது. மே தோடி தேர் பாத் கால் கர்த்திகும் அப்படின்னு சந்தா எழுந்து வேகமாக ஓடுறாங்க. இவர் சந்தா சந்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஃபோனில். எந்த ஆன்சரும் இல்லை, அப்படியே உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் பொழுது விடியுது. நிலா ஹாலில் சேர் போட்டு உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க. கிச்சன்ல இருந்து வர்ற சேரன் நிலான்னு கூப்பிடுறாரு. ஆனே அப்படின்னு நிலா நிமிர, டீ போட்டு கொண்டு வரவாப்பான்னு கேட்குறாரு அவரு. இப்போதானே டீ குடித்தேன், கொஞ்ச நேரம் போகட்டும்ன்றாங்க நிலா. சரின்னு ஒரு டீ எடுத்து வைக்கிறவரு திரும்பி கொஞ்சம் தங்கிக்கிட்டே நிலான்னு கூப்பிடுறாரு. சொல்லுங்கண்ணே அவங்க நிமிடுறாங்க. நேத்து நான் சந்தா கிட்ட பேசினேன்ப்பா, அவங்க குடும்பத்தோட ஏதோ வேண்டுதலுக்காக ராமேஸ்வரம் வர்றாங்களாம். பீகார்ல இருந்தாதான் சந்தாவை போய் பார்க்க முடியாது, ஆனா இப்ப ராமேஸ்வரம் வர்றாங்கல்ல, அதான் சந்தாவை போய் பார்த்துட்டு வரலான்னு யோசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, அவங்க குடும்பத்தோட போறதா சொன்னீங்களேன்னு, நீங்க போனா பிரச்சனை வராதான்னு நிலா கேக்குறாங்க. இல்லப்பா, அவங்க வீட்டுக்கு தெரியாம தான் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா அப்படியே யோசனையா பாக்குறாங்க. எதுவும் பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா மறுபடியும் சந்தாவை எப்ப பார்க்க முடியும்னு தெரியல, அதான் போலான்னு நினைக்கிறேன்னு ரொம்ப ஏக்கத்தோட சொல்றாரு. எனக்கு புரியுது, சரிண்ணே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு நிலா சொல்ல, சின்ன சந்தோஷத்தோட சரின்னு தலையாட்டுறாரு. ஆமா, இந்த விஷயம் சோழன் பாண்டிக்கு தெரியுமா அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ அவங்களுக்கெல்லாம் தெரியாதுப்பா, தெரிஞ்சா நானும் கூட வர்றேன்னு நிப்பானுங்க, அதெல்லாம் சரியா வராது, நான் மட்டும் தனியா போனாதான் சரியா வரும், நீ மறந்தும் கூட அவன்கிட்ட சொல்லிடாத என்ன அப்படின்னு சேரன் கேட்க, சரிண்ணே நான் சொல்லலை, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்கும்போதே, வாடி வாடின்னு ஒரு ஜாலியாக ஒரு சாங்கை ஹம் பண்ணிக்கிட்டே சோழன் வீட்டுக்குள்ளே வர்றாரு. வர்றவர் சாவியை போய் மாட்டிட்டு அப்படியே பாட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு நிலா பக்கத்தில் இருக்க சோஃபாவில் வந்து உட்கார்றாரு. என்ன அண்ணனும் தங்கச்சியும் டிஸ்கஷனில் இருக்கீங்க போல, என்ன டிஸ்கஷன்? நான் வந்த உன்னை ஸ்டாப் வேற பண்ணிட்டீங்க அப்படின்னு சோழன் கேட்க, நிலா டக்குன்னு அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்கள் சும்மா வந்தால் கூட பரவாயில்ல, பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு தானே வந்தீங்க, அதான் டிஸ்கஷனை ஸ்டாப் பண்ணிட்டோன்னு பழி அவர் பக்கமே திருப்புறாங்க நிலா. பரவாயில்லையப்பா, அருமையாக சமாளிக்கிறேன்ற மாதிரி சேரன் பார்த்துட்டு இருக்க. ஏன் பாட்டு டிஸ்டர்பா? ஏன்னே நான் சூப்பர் சிங்கருக்கு சிடி அனுப்புனேனே, அதை பற்றி நீ சொல்லலையா அப்படின்னு சோழன் சேரன் கிட்ட கேட்குறாரு. நிலா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி மொபைலை பார்க்க ஆரம்பிக்க, ஏய் நீ தான் இதை பல முறை சொல்லியிருக்கியடாங்கிறாரு சேரன். எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்கிறேன் சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, வர வர நீ சரியில்லை நிலா, ரொம்ப குறும்பு பண்ணுற அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா லைட்டாக முறைச்சிட்டு இருக்க. உன் கூட சேருதில்ல அதுதாங்கிறாரு சேரன். சேர்க்க சரியில்லைன்னு அவர் சொல்ல, அப்படின்னு சோழன் தலையாட்டிட்டு இருக்க. அண்ணே
நீங்க அவரை ஓட்டுறீங்களா இல்ல என்ன ஓட்டுறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ நான் அவனை தான்ப்பா சொன்னேங்கிறாரு சேரன். உன்ன போய் சொல்லுவேனா அப்படின்னு சேரன் அவசரமா கேட்க, நிலா சோழனை பார்த்து நம்பிட்டு சிரிப்போட இருக்காங்க. உடனே கூட்டு சேர்ந்துருவீங்களே, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு இதுவா பதிலுன்னு மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வந்து நிக்கிறாரு சோழன். அது மதியத்துக்கு இப்ப என்ன சமைக்கலான்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோங்கிறாரு சேரன். ஓஹோ அப்படிங்கிற சோழன், சரி என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாரு. அது என்ன போறீங்க அப்படின்னு நிலா கேட்க, போறீங்கன்னு உங்க காதுல கேட்டுச்சு, போறோன்னு தானே சொன்னேன் அப்படின்னு அவர் இம்மீடியட்டா சமாளிக்க சேரன் சிரிப்போட பாக்குறாரு. உனக்கு தப்பா கேட்டுச்சு நிலா, சரி நாம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு சோழன் திருத்தி கேக்குறாரு. இது ஓகேவான்னு நிலா கிட்ட கேட்க, அது அப்படின்னு நிலா சிரிக்க 2 பேருமே சிரிக்கிறாங்க. திடீர்னு சோழன், ஏன்னு இந்த 3 வேலையும் சமைக்கிறதே பெரிய வேலையா இருக்கு, பேசாம ஒரு குக்கு வச்சிடலாமான்னு கேக்குறாரு. சேரன் திடுக்குன்னு பார்க்க 3 வேலை சமைக்கிறதுக்கு 15,000 ரூபாய் கேட்பாங்க, நீங்க கொடுப்பீங்களான்னு நிலா கேட்க, 15,000 தானே கொடுத்துடலான்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு சோழன். நிலா ஆன திகைப்போட சேரனை பார்க்க, ஏய் நிலா உன்னை கிண்டல் பண்ணுதுடா, 15,000 கொடுப்பியா நீ? காசு நிறைய வச்சிருந்தா வாங்கின கடனை அட, அதை விட்டுட்டு குக்கு வைக்கிறேன்னு கோமாளி மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரே வார்த்தையில சோழனை டேமேஜ் பண்ணிடுறாரு சேரன். நீங்க பண்ற எக்ஸ்ட்ரா செலவையே நான் கட் பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன், இதுல குக் வைக்கணுமா உங்களுக்கு? அண்ணனுக்கு வேலையை குறைக்கிறதுக்கு தான் நாம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றோம், அதை ஒழுங்கா பண்ணினீங்கனாலே போதும். கையில காசு வந்ததும் ஏசி வாங்கணும் குக்கு வைக்கணும்னு இந்த மாதிரி வேஸ்ட் செலவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு நிலா மிரட்டலா சொல்ல, அப்படி சொல்லுப்பாங்கிறாரு சேரன். அப்போ பல்லவனும் பாண்டியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. பாண்டி கையில ஒரு துணிப்பைய வச்சிருக்கவரு, அண்ணே இந்தாண்ணே நீ கேட்ட சிக்கன் மசாலா பொருள் எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்ல, உள்ளர கொண்டு போய் வைங்கிறாரு அவரு. பாண்டி அவரோட வண்டி சாவி அங்க மாட்ட, பாண்டி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றியான்னு கேட்குறாரு சேரன். அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிக்கிட்டு பாண்டி உட்கார்றாரு. அண்ணே சொல்ல மறந்துட்டேனே, வர்ற வழியில 2-3 டிவி ஷோரூம்லாம் பார்த்தேன், பெரிய பெரிய டிவியா மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, எல்லாருமே பல்லவனை தான் பாக்குறாங்க. இதுவரைக்கும் அந்த கடையெல்லாம் என் கண்ணுல பட்டதே இல்லை, டிவி வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வழியெல்லாம் ஷோரூமா தான் கண்ணுல படுது, நைஸ் இல்ல அப்படிங்கிறாரு பல்லவன். ஆமாண்ணே, வண்டியில உட்கார்ந்ததுல இருந்து எந்த டிவி வாங்கலாம், எத்தனை இன்ச்சில் டிவி வாங்கலாம், எந்த பிராண்ட் வாங்கலாம், எந்த சொல்யூஷன் வாங்கலான்னு எல்லாமே இதை பத்தியே பேசிக்கிட்டு வர்றானே அப்படின்னு பாண்டி சொல்ல, எல்லாருமே சிரிப்போட பாக்குறாங்க. அது நல்லது தானே பாண்டி, எது நல்ல பிராண்டு, எது நல்ல லைஃப் வரும்னு அனலைஸ் பண்ணி தானே வாங்கணுங்கிறாங்க நிலா. கரெக்டா நீ அப்படின்னு பல்லவன் ரொம்ப சந்தோஷமா சொல்ல, ஏண்டா இந்த ஆர்வத்தை ஒரு நாளாவது நீ படிப்புல காட்டி இருப்பியா அப்படின்னு சோழன் கேட்க, அதுவும் கரெக்டு தாங்கிறாரு சேரன். உடனே பல்லவன் கொஞ்சம் கூட சளைக்காம, என்னென்ன பண்றது, எங்க அண்ணன் மாதிரி தானே நானும் இருப்பேன் அப்படின்னு அவரு படார்னு சொல்லிட, இந்த பல்பு தேவையா உங்களுக்குன்ற மாதிரி நிலா சிரிக்கிறாங்க. அப்படின்னு திகச்சு போய் பார்க்குறாரு சோழன். டேய் தேவையாடா உனக்குன்னு பாண்டியன் சிரிக்க, ஏன் அவனுக்கு நீ அண்ணன் இல்லையா, அவன் எல்லாரையும் தாண்டா ஓட்டுறான் அப்படின்னு சோழன் சம்பந்தமே இல்லாம 3 பேரையும் கூட்டு சேர்த்துடுறாரு. ஏய் பல்லவா என்னையுமாடா அப்படின்னு சேரன் அவசரமா கேட்குறாரு. இல்லைண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, நம்பிட்டேன்ற மாதிரி சோழன் பார்க்குறாரு. சரி சரி டிவி வாங்க நாம எப்போ போறோம்னு நிலா கேட்குறாங்க. அண்ணி எப்போ போனாலும் ஓகே தானே ரொம்பவே அவசரப்படுறாரு பல்லவன். சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் போலாமான்னு நிலா கேட்குறாங்க. போலாம்ப்பான்னு தலையாட்டுறாரு சேரன். ஏன்னே அப்படின்னு பல்லவன் கூப்பிட திரும்பி பார்க்குறாரு. டிவியை வாங்கிட்டு கையோட எடுத்துட்டு வந்துடலாம்லன்னு பல்லவன் கேட்க, டேய் அது என்னடா டெலிவரி பண்ற அளவுக்கு பெரிய பொருளா, வண்டியில வச்சே எடுத்துட்டு வந்துடலாம்டா, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தறிக்கிட அப்படின்னு பாடிக்கிட்டே உள்ளர வர்ற நடேசன், அம்மாடி இந்தா பிஸ்கட்டு, பட்டர் பிஸ்கட்டு சூடா இருக்கு சாப்பிடுன்னு நிலா கிட்ட நீட்டுறாரு. தேவையே இல்லை அப்படின்னு நிலா முகத்தை திருப்பிக்க, நீ அம்மா இவ்வளவு கோவப்படுறாங்கிறாரு நடேசன். எல்லாருமே ஒரு மாதிரி வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க அவரு. என்னது மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்டேங்கிற, சமோசா தானே வாங்கிட்டு வந்திருக்கேன், சூடா இருக்கு சாப்பிடுங்கிறாரு அவரு. நீங்க பண்ணின வேலைக்கு உங்ககிட்ட நல்லா பேசி நீங்க கொடுக்கறத வேற வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு நிலா ஒரு மாதிரி சங்கடமும் வெறுப்பும் கலந்த குரல்ல சொல்ல, ஏம்மா என்னம்மா இது, ஒரு தடவை வாக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனால அப்படியே போயிடுவோமா, இன்னுமே நான் குடிச்சா ஏன்னு கேளுமா,
இங்கே பாருமா, ஓ மேல சத்தியம் அப்படின்னு அவரு கையை நீட்ட நிலா டென்ஷன் ஆகி ஐயோ சாமி போதும் அப்படின்னு படக்குன்னு கையெடுத்து கும்பிட சோழன் பதறிக்கிட்டு எழுந்திருக்கிறாரு. எனக்கு இன்னும் கொஞ்ச நாளாச்சும் வாழணும்னு ஆசை இருக்கு. இப்படி பொய் சத்தியம் பண்ணி பண்ணி எனக்கு ஏதாச்சும் வந்துட போகுது அப்படின்னு நிலா வெடுக்குன்னு சொல்ல நடேசன் கொஞ்சம் ஹர்ட் ஆகி ஏமா இப்படிலாம் சொல்றேன்னு கேக்குறாரு. நான் இப்படி பேசக்கூடாதுன்னா நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கணும். நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க சங்கடத்தோட தலை குனிஞ்சு நிக்கிறாரு. தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு அன்னைக்கே குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? பேச மாட்டேன் அப்படிங்கிற நிலா லேப்டாப்பை படார்னு மூடிக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க. ஏமா ஏமா அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க நிலா திரும்பி கூட பார்க்காம ரூம்குள்ள போயிடுறாங்க. ஏமா சமோசாமா சூடா இருக்கு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க நிலா அதை விட சூடா இருக்காங்க. மெல்ல பல்லவன் கிட்ட வர்றவரு ஏய் உனக்கு பட்டர் பிஸ்கட் பிடிக்கும்ல சாப்பிடுன்னு நீட்ட அவரு டக்குன்னு இறுக்கமா கையை இறுக்கி கட்டிக்கிறாரு. பல்லவனோட ரியாக்ஷனை பார்த்துட்டு வேண்டாமா ஓகே அப்படின்னு ரெண்டெட்டு வர்ற நடேசன் நீ சாப்பிடுறியான்னு பாண்டிகிட்ட நீட்டுறாரு. அவர் ஏற்கனவே கொலவெறியில இருக்காரு அப்பா மேல. வேண்டாமா ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடேசன் வெளியே போயிடுறாரு. நடேசன் வெளியே போயிட பார்த்துக்கிட்டே இருந்த சோழன் அண்ணே இந்த ஆளை துரத்த வேற வழியே இல்லையா அண்ணேன்னு கேட்குறாரு. ஏய் சும்மா இருடா ஏண்டா நீ வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கிச்சனுக்கு போலான்னு திரும்புறாரு. அப்போ பார்த்தா வாசல்ல 2 பேர் வந்து நிக்கிறாங்க. திரும்பின சேரன் அவங்கள பார்த்துட்டு யார் நீங்கன்னு கேட்குறாரு. சார் இங்க இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க சொல்லி கால் பண்ணியிருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்க நான் சொல்லலையேன்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் சோழன் அண்ணே அண்ணே நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு அண்ணே வாங்க வாங்க உள்ளர வாங்கன்னு சொல்றாரு. சரிங்க சார் அப்படின்னு அவங்க 2 பேரும் உள்ளர வர்றாங்க. டேய் எதுக்குடா இன்டர்நெட் எல்லாம்னு சேரன் கேட்க அண்ணே டிவியை வாங்கி சும்மா மாட்ட முடியுமா? இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா தானே ஹாட் ஸ்டாரு மற்ற ஓடிடி எல்லாம் வரும், அதான் வர சொன்னேங்கிறாரு சோழன். அண்ணே டிவி வாங்கினதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே அதுக்குள்ள பண்ணிட்டியன்னு மாஸ்னே அப்படின்னு பல்லவன் பாராட்ட சோழன் ரொம்ப பந்தாவா சட்டையை தூக்கி விட்டுக்கிறாரு. என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சோழண்ணனுக்கு பொறுப்பு வந்துருச்சுல்ல அப்படின்னு பல்லவன் சேரன் கிட்ட கேட்க சோழன் கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஏண்டா அப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு அறிவில்லைன்னு சொல்றியான்னு கேக்குறாரு. அதை எப்படிடா அவன் வாயால சொல்லுவான், உனக்கே தெரியாதான்னு பாண்டி பயங்கரமா கலாய்ச்சி விட்டுடுறாரு. டேய் பாண்டி அப்படின்னு சோழன் கோவமா திரும்ப டேய் 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 ஏண்டா வந்தவங்களை கவனி அப்புறமா சண்டை போடலாங்கிறாரு சேரன். வாங்க நான் தான் வர சொன்னேன், இந்த வீட்டுல தான் கனெக்ஷன் கொடுக்கணும், இங்க கனெக்ஷன் கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க கொடுத்துடலாங்க சார், பக்கத்துல எங்க ஒயர் போகுதுன்னு பார்த்துட்டு தான் வர்றோம், லைன் எடுத்துட்டு வந்து ஒய்ஃபை பாக்ஸை செட் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துடலாம், பேக்கிங் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தவர்ல ஒருத்தர் மொபைல் எடுத்து காட்டுறாரு. அவரு அவங்களோட பிளான் டாரிஃப் எல்லாம் காமிக்க சோழன் பார்த்துட்டு தலையை ஆட்டிட்டு அதை அப்படியே சேரன் பல்லவன் கிட்ட காமிக்கிறாரு. பாண்டியன் வாடான்னு கைய காமிக்க அவரும் எழுந்து வர்றாரு. 4 பேருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்ல கடைசியில ஒரு டெசிஷனுக்கு வந்து சோழன் ஒரு பிளானை ஓகே பண்றாரு. இந்தாங்க பே பண்ணிட்டேன்னு சோழன் சொல்ல சரிங்க சார் நாங்க லைன் எடுத்துட்டு வந்துடுறோங்கிறாரு அந்த பையன். அப்படின்னு சோழன் தலையாட்ட டேய் வாடான்னு கூட வந்தவரை கூட்டிட்டு போறாரு அவரு. அவ்வளவுதான், அவங்க வீட்டுல அந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா டிவியை பாக்குற மாதிரி வந்து பாக்குறாங்க. பல்லவன் உடனே இன்டர்நெட் ஸ்பீடு அவைலபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு அண்ணே லைன் வருதுன்னேங்கிறாரு. டேய் ஃபாஸ்டா வருதாடான்னு சோழன் கேட்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அண்ணனுக்கு கை கொடுக்கறாரு பல்லவன். நடேசன் சைக்கிளை தள்ளிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் மைண்டுக்குள்ள இனிமே குடிச்சா ஏன்னு கேளுமா, ஓ மேல சத்தியம்னு அவரு கையை தூக்க ஐயோ சாமி போதும், எனக்கு இன்னும் கொஞ்ச நாளாச்சும் வாழணும்னு ஆசை இருக்கு, இப்படி பொய் சத்தியம் பண்ணி பண்ணி எனக்கு ஏதாச்சும் வந்துட போகுது அப்படின்னு நிலா சொன்னதை நினைச்சுக்கிட்டே சைக்கிளை தள்ளிக்கிட்டே நடக்கிறாரு. அப்போ ஒரு வண்டி அவரை கிராஸ் பண்ணுது. அதுல 2 பேர் போறாங்க. ஏய் இது நம்ம கிட்ட கடன் வாங்கின அந்த நடேசன் தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்க ஆமாமா அது நடேசன் தான் அப்படின்னு வண்டி ஓட்டுறவரும் சொல்ல வண்டியை திருப்புங்கிறாரு பின்னாடி உட்கார்ந்துருக்கவரு. அவரும் வண்டியை யூட்டர்ன் போட்டுக்கிட்டே நடேசன் பக்கமா வந்து ஹாரன் அடிக்க நடேசன் எதையோ யோசிச்சுட்டு இருந்தவரு இந்த சத்தத்துல மிரண்டு போய் ஏய் யாரா இவன் காதுகிட்ட வந்து ஹாரன் அடிக்கிறது, வண்டி இருந்த ஹாரன் அடிச்சுட்டே இருப்பியா அப்படின்னு அவரு கோவமா கேட்க அவங்க வண்டியை நிறுத்திட்டு இறங்குறாங்க. ஓ நீயா அப்படின்னு அவரு பார்க்க திமிராய்யா உனக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்க யோ வண்டி வாங்கினல்ல இஎம்ஐ கட்டல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற,
என்னையா நினைச்சிட்டு இருக்கிற நீ? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியான்னு அவரு சத்தம் போடுறாரு. என்னது ஏமாத்த பாக்குறாங்களா? ஏமாத்துறவன் தான் இப்படி ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கிறனா? ஏய்யா நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிற, உன் கண்ணு முன்னாடி தானே இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற. என்னமோ சும்மா வண்டியை கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிற. 3 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தானே வண்டியை கொடுத்த அப்படின்னு நடேசன் சொல்ல, அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட வண்டியை கொடுத்தத மாசம் மாசம் பணத்தை கட்டுவன்ற நம்பிக்கையில தான் 2 மாசமா பணத்தையும் கட்டல, போனையும் எடுக்க மாட்டேங்கிற, வழியில பார்த்து கேட்டா திமிரா பேசுறேங்கிறாரு இன்னொருத்தரு. ஓ கொடுப்பையா, என்ன ஊரை விட்டு ஓடியா போயிட்டோங்கிறாரு நடேசன். எப்படி பேசுறான் பாரு, இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வண்டி கொடுக்க கூடாதுங்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, எனது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைக்கிளை ஸ்டாண்ட் போடுற நடேசன் படார்னு அவரோட சட்டையை பிடிச்சி, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வண்டி கொடுக்க கூடாதா? ஓய் ஓய் ஏண்டா என்னையெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா அப்படின்னு அவரு கத்திட்டு இருக்க. யோ கையெடு கையெடு முதல்ல அப்படின்னு அவரு கையை தட்டி விட, இன்னொருத்தரும் ஹெல்ப்புக்கு வந்து கையை புடுங்கி விடுறாரு. என்ன பண்ணுவ நீ? நீ கடன் கொடுத்துட்டா நீ முதலாளி, நான் உனக்கு அடிமையா? என்ன வேணாலும் பேசுவியா? பிச்சு புடுவேன் பிச்சு. மரியாதையா பேசுனா இந்த நடேசன் மரியாதையா நடந்துக்குவான், இல்லன்னு வையே வகுந்துடுவான் வகுந்து. போ போ ஊருக்குள்ள கேட்டு பாரு நடேசன் எப்படின்னு, எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லுவாங்க அப்படின்னு நடேசன் எகிரி அடிச்சு பேசிக்கிட்டு இருக்க. 2 பேரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. உடனே கொஞ்சம் பயந்துடுறவங்க, இங்க பாருங்க உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நாங்க வரல, எங்களுக்கு 2 மாச தவணையை எடுத்து வைங்க, நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோன்றாரு ஒருத்தர். யோ கையில வச்சுக்கிட்டா ஐயா கொடுக்காம இருக்கிற, என்கிட்ட இல்லையா இப்ப பணம், ரெடி பண்ணி தான் கொடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், வெயிட் பண்ணு அப்படின்னு நடேசன் ரொம்பவே திமிரா சொல்றாரு. ஏற்கனவே நீங்க 2 மாசம் பணம் கொடுக்கல, இதுக்கு மேலெல்லாம் எங்களால வெயிட் பண்ண முடியாதுங்கிறாரு அவரு. இப்ப நீங்க பணம் கொடுக்கலன்னா நாங்க வண்டியை தூக்கிட்டு போயிடுவோன்னு அவர் சொல்ல, ஓ வண்டியை தூக்கிடுவியா? அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா நீ? எங்க தொட்டு பாரு வண்டிய, அது இப்ப ஏன் வண்டிடா, இந்த நடேசனோட வண்டி, வண்டியை தொட்ட கையை வெட்டிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப இன்னொருத்தர், இங்க பாரு இந்த மிரட்டல் வேலையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம், காசு கொடுக்கலன்னா வண்டியை தூக்க தான் செய்வாங்கன்றாரு அவரு. என்னது காசு கொடுக்கலையா அப்படின்னு நடேசன் கேட்க, அவரு ஆமாங்கிறாரு. மொத்தமா 3 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன், அது உனக்கு காசா தெரியலையா? அதை வாங்கி என்ன பறக்க விட்டுட்டியா இல்ல வேற எங்கேயாவது கொடுத்துட்டியாங்கிறாரு நடேசன். அவரு கேட்ட விதத்திலேயே அவங்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல, பயப்படாதன்னு ஜாலியா சொல்றாரு நடேசன். வண்டியோட சாவி எங்க கிட்ட இருக்கு, ஆளுங்களோட வந்து வண்டியை தூக்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கே 2 மாச தவணையை கட்டுங்கன்றாரு அவரு. இங்க பாரு நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் என்னால பணத்தை கட்ட முடியாது, பணம் எப்ப வருதோ அப்பதான் கொடுக்க முடியும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு ரொம்ப திமிர் பேச்சு பேசுறாரு நடேசன். அதுக்கு முன்னாடி வண்டியை தூக்குறேன் கேக்குறேன்னு வீட்டு பக்கம் வந்தீங்க தங்க அறுத்துருவேன் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கமா நடந்து போன ஒருத்தர் மொபைல பார்த்துட்டே போறவரு சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாரு. அங்க நடேசனும் 2 பேரும் நின்றுட்டு இருக்க. நடேசன்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு. அப்படின்னு நடேசன் திரும்ப, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்க, ஏன் சொன்னா நீ தீர்த்து வச்சிட போறியாக்கும் அப்படியே அப்படின்னு நடேசன் சொல்றாரு. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா தீர்த்து வைப்போம்ல அப்படின்னு அவரும் அசராம சொல்ல, ஐயோ 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 வந்துட்டான் யோ போயா அப்படிங்கிறாரு நடேசன். என்ன நடேசா காலையிலேயே இப்படிலாம் பேசுறேன்னு அவர் சொல்ல, ஆமா சொல்றேன்ல கேக்குதுல்ல போ அப்படின்னு நடேசன் சொல்ல, நமக்கு எதுக்கு பேசாம வந்த வழியே போலாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. வந்துட்டானுங்க வெள்ளையும் சொல்லையுமா அப்படிங்கிற நடேசன் இந்த பக்கம் திரும்பி இவங்க 2 பேரையும் பார்த்து, ஏய் என்ன நீங்க இன்னும் கிளம்பலையா? அதான் சொன்னேன்ல லேட் ஆகும்னு. நடேசன் சொன்னதுதான், பணத்தை கெட்டுவேன்னா கெட்டுவேன், அதை விட்டுவிட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வையே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டீங்கன்னு சொல்லி உங்க மேல கேஸ போட்டு 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வாங்கிருவேன் பாத்துக்கோங்க, பி கேர்ஃபுல் பாத்துக்கோங்க நடேசனா கொக்கா அப்படின்னு அவர் சொல்லிட்டு சைக்கிளை ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு தள்ளிட்டு போறாரு. 2 பேரும் ஆன அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்காங்க. போங்கடா 2 பேரும் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு நடேசன் போய்கிட்டு இருக்க. ஏய் என்னடா இந்த ஆள் இப்படி பேசிட்டு போறாப்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்க, ஏய் இவன் சரியான தண்ணி வண்டிடா, இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாரு இன்னொருத்தர். அன்னைக்கே இவனோட பசங்க தானே மீதி காசை 2 மாசத்துல தரேன்னு சொன்னாங்க, நாம அங்க போய் கேட்போம் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
தூரத்துல சைக்கிளை தள்ளிட்டு போற நடேசனை பார்த்துக்கிட்டே, ஒன்று இன்னைக்கு அவன் பணத்தை கொடுக்கணும், இல்லை வண்டியை தூக்குறோம், நம்மளையவே மிரட்டுறான் அவன் அப்படின்னு போற நடேசனை பார்த்துக்கிட்டே கோபத்தோட சொல்றவரு, வண்டி எடுறா முதல்ல, நாம பார்த்துக்கலாம், வண்டி எடுன்னு சொல்ல, சரிவா போலான்னு அவரு வண்டி எடுக்கிறாரு. அவரும் ஏறி உட்காந்துக்கிட்டே போலாங்கிறாரு. இன்னமும் நடேசன் சைக்கிளை தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. வீட்டில் பல்லவன் மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்றாரு. கால் பிக் ஆகல. மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்றாரு. என்ன பிரச்சனை இவனுக்கு அப்படின்னு சோழன் கோவமா உள்ளர வர்றவரு, டேய் நான் வீட்டுக்கு தானே வந்துகிட்டு இருக்கேன், எதுக்கு விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்க, அண்ணே டிவி வாங்க போக வேணாமாண்ணே, பாருண்ணே நான் ரெடியாகி உட்கார்ந்துருக்கிறேன், உன்னையும் பாண்டியண்ணனையும் மட்டும்தான் காணோம், நீங்க 2 பேர் மட்டும்தான் மிஸ்ஸிங், அதான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. சோழன் அவரை முறைச்சிட்டு இருக்க. பாண்டியும் உள்ளர வர்றாரு. டேய் என்னாச்சுடா அப்படின்னு அவரு பதட்டமா வந்து பல்லவன் கிட்ட நிக்க, இவன் தான் உனக்கும் ஃபோன் பண்ணானா அப்படின்னு சோழன் கேட்க, 8 மிஸ்டு கால் கொடுத்துருக்காண்டா, கதறி அடிச்சு ஓடி வர்றேங்கிறாரு பாண்டி. பல்லவன் 2 பேரையும் பார்த்து ஈன்னு சிரிச்சிட்டு இருக்க. சோழன் செம்ம கடுப்பா நிக்கிறாரு. பாண்டி பதட்டத்தோடய நின்றுட்டு இருக்க. சாரு புது டிவி வாங்க போறதுக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சோழன் சொல்ல, இப்ப பாண்டி பல்லவனை பார்க்க அவரு 23ஆம் புலிகேசி மாதிரி ஈன்னு சிரிச்சுக்கிட்டே தலையை ஆட்டுறாரு. ஏண்டா அதுக்காகவாடா இத்தனை முறை கால் பண்ண, நான் என்னமோ ஏதோ ஒன்று பயந்துட்டேன்டா அப்படிங்கிறாரு பாண்டி. உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கா? 5 மணிக்கெல்லாம் போலான்னு சொல்லிட்டு 4:45 மணி வரைக்கும் 2 பேரையுமே காணோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, 2 பேரும் தம்பிய கொலவெறியோட பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பங்க்சுவாலிட்டி இருக்கானே உங்க 2 பேர்கிட்டையும் அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க. ரொம்ப ஓவரா பேசுறான்டா இவன், அடிச்சு மூஞ்ச பேத்துற போறேன் பாரு அப்படின்னு சோழன் பாண்டிய பாக்குறாரு. தேவைதான்டா நமக்கு இதெல்லாம், நம்மளைவே என்ன பேச்சு பேசுறான் பாருன்னு பாண்டியும் பாக்குறாரு. பல்லவன் 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. டேய் 5 மணிக்கு போலான்னு ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னோம், கடையெல்லாம் 10 மணி வரைக்கும் திறந்து தானே இருக்குன்றாரு பாண்டி. எப்போ போனா என்னடா அப்படின்னு அவர் கேட்க, அண்ணே அதெல்லாம் இல்ல, வெளிச்சத்தோட போனாதான் எந்த டிவி நல்லா இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்து வாங்க முடியும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, 2 பேருமே அவரை திகைச்சு போய் பாக்குறாங்க. ஏண்டா ஷோரூம்ல வெளிச்சம் இருக்காதா, அமாவாசை இருட்டுக்குள்ளேயா போய் வாங்க போறோன்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் அவங்க வீட்டு முன்னாடி 2-3 பேர் வண்டியில் வந்து இறங்குறாங்க. இன்னும் 2-3 வண்டி வர ஒரு 7-8 பேர் வந்து நின்று இறங்கி, என்னப்பா மறந்துட்டீங்களா, உங்க அப்பா நம்ம கிட்ட இஎம்ஐல வண்டி வாங்கி இருக்காரு, 2 மாசமா பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க முன்னாடி சேரன், சோழன், நிலா எல்லாரும் நிக்கிறாங்க. கட்டில உட்கார்ந்துருக்க நடேசன் எழுந்து கையை நீட்டி, நான் ஒன்றும் கொடுக்க முடியாது போங்கடாங்கிறாரு. உடனே ஒரு சின்ன கைகலப்பாக, அண்ணே அண்ணே அப்படின்னு நிலா கூப்பிட்டு இருக்காங்க. கையை வாங்கிட்டு அவங்கள அடிக்க போன நடேசனை சேரன் அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாரு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. அப்போ ஒருத்தர், தம்பி ரவுடித்தனம் பண்ணுறது நாங்களா இல்லை உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்குறாரு. இந்த நிமிஷம் எங்களுக்கு பணம் வேணுங்கிறாரு இன்னொருத்தர். இல்லைன்னா நாங்கள் யாரும் நகர மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, வீட்டில் இருக்க எல்லாருமே திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.